வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் வந்து நடந்து முடிந்த இந்த 2026 தேர்தலில் 107 இடங்களை பெற்று ஒரு நல்லது ஒரு பெரும்பான்மையை பெற்றிருக்காருன்னே சொல்லலாம். ஆனாலும் ஆளுநர் வந்து 108 சீட்டுகளை, அதாவது பெரும்பான்மையை நிரூபித்தா மட்டும்தான் சிஎம் பதவி பிரமாணம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சிஎம் பதவி ஏற்கிறதுல ஒரு இழுபறி நீடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை அப்படிங்கிறது சட்டப்பேரவையில் தான் நிரூபிக்கணுமே தவிர ராஜ்பவனுக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் பொம்மை வழக்கில் சொன்ன விஷயங்களை சுட்டிக்காட்டி நிறைய பேர் பேசிட்டு வராங்க. அந்த வகையில் ஆளுநரோட முடிவை தான் இன்னைக்கு மொத்த தமிழகம் மட்டும் இல்லாமல் மொத்த இந்தியாவுமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. அந்த வகையில் சிஎம் பதவியேற்பில் இழுபறி நீடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த விஷயத்தை பற்றி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து இன்னைக்கு ஸ்டாலினை மீட் பண்ண, டிஎம்கே தலைவரான ஸ்டாலினை மீட் பண்ண போயிருக்காரு. அது பல வகையிலையும் வெவ்வேறு விஷயங்களாக பேசப்படுது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து ஸ்டாலினை மீட் பண்ண விஷயம் பல வகையிலையும் இதை மாறி பேசப்படுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா சேர்ந்த தொண்டர்கள் வந்து அதிமுகவும் டிஎம்கேவும் கூட்டணி அமைக்க போகிறாங்க. அதிமுகவோட ஒரு தூதுவராக தான் இன்னைக்கு அந்த விஷயத்தை பேசுறதுக்காக சூப்பர் ஸ்டார் வந்து ஸ்டாலினை மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக ஒரு கருத்து போயிட்டுருக்கு. ஆனால் என்ன உண்மையிலேயே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ரஜினிகாந்த் சாரும் ஸ்டாலினும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகால நண்பர்கள் அப்படிங்கிற விஷயம் பலருக்குமே தெரியாது. இன்னைக்கு அவங்க அரசியல் ரீதியாக ஒன்றும் நண்பர்கள் கிடையாது. அவர் எப்போ வந்து பிரபலமடைய ஆரம்பிச்சாரோ அப்போலேருந்தே 2 பேருமே நல்ல நண்பர்கள். அதனால அவர் வந்து தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைஞ்சதுக்கு வருத்தம் மற்றும் ஆறுதல் தெரிவிக்க மட்டும்தான் ஒரு நல்ல நண்பரா ஸ்டாலினோட வீட்டுக்கு இன்னைக்கு ரஜினிகாந்த் சார் போயிருக்காரு. வேற எந்த விதமான அரசியல் உள்நோக்கமும் அதுல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறாங்க. அதுல சிஎம்மா நம்ம ரஜினியை தான் நிறுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. ஆனா அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய உடல்நிலையை விசாரிக்கவும், அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன்ல அவருடைய தோத்ததுனால அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நண்பனா அதில் கலந்துக்க தான் நான் போனேனே தவிர வேற எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவர் மட்டும் கிடையாது, எனக்கு ரஜினியும் ஒரு நல்ல நண்பர் தான். அது மட்டும் கிடையாது, தாவேக்க ஆரம்பிச்ச முதல்ல நான் தான் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தேன். அது மட்டும் கிடையாது, ஆதவ் அர்ஜுனா, அதாவது டிவிகேவோட முக்கிய பிரமுகரான ஆதவ் அர்ஜுனா வந்து என்னை பற்றி தவறுதலாக பேசும்போது கூட நான் ரொம்பவும் அமைதியாக தான் இருந்தேன். அதை பற்றி நான் எதுவும் விமர்சிக்கலை. அதுக்காக நான் விஜயை கடிஞ்சு பேசவும் கிடையாது. அப்பேற்பட்ட நான் வந்து எந்த அரசியல் உள்நோக்கத்தோடையும் நான் யார்கிட்டையும் போய் பழகல, பேசல. எல்லாருமே என்னுடைய நீண்ட கால நண்பர்கள் அப்படிங்கிறது பலருக்குமே இன்னைக்கு மறந்து போச்சு. நான் இன்னைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுறது அரசியல் உள்நோக்கம், அது மட்டும் இல்லாமல் தூதுவரா போறேன் அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. ஆனால் அதெல்லாம் முற்றிலுமே போய் ஒவ்வொரு இந்த மாதிரி விமர்சனங்களுக்கும் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் முன் வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு சிஎம்மா பதவியேற்க போற விஜய்க்கு முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவித்ததும் நான் தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னைக்குமே தமிழக மக்கள் மேலே எனக்கு நல்ல மரியாதை மற்றும் விசுவாசம் அப்படிங்கிறது இருக்குது. அதை நான் ஒருபோதும் கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.